ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தப்பவே இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தப்ப சஸ்பெக்ட் பண்ண. அடிக்கடி தலைவலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், அடிக்கடி மயங்கி விழுந்திருக்கான்னு சொன்னாங்க. நீங்க வர்றதுக்கு வெயிட் பண்ணாம சம்பந்தப்பட்ட டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். நாங்க சந்தேகப்பட்ட மாதிரியே he is suffering from brain tumor. டாக்டர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் சீக்கிரமா டிடெக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்கன்னா we could have saved the boy. டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? he is dying. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கான். சர்ஜரி இஸ் கிரிட்டிக்கல். I wouldn't advise on it. நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸும் இல்ல. டாக்டர் சாதாரண தலைவலின்னு சொன்னா டாக்டர். குழந்தைங்க விஷயத்துல எதுவுமே சாதாரண விஷயம் இல்ல. அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க. நாம தான் சின்ன பையனுக்கு என்ன வந்துட போகுதுன்னு கேர்லெஸ்ஸா இருந்துருவோம். டாக்டர் ஏதாவது பண்ணி என் கிருஷ்ணன் காப்பாற்ற முடியாதா டாக்டர்? காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். சான்சஸ் ஆர் லெஸ். லெட் அஸ் ஹோப் ஃபார் தி குட். நீங்க அவனுடைய ஃபாதரா? வந்துட்டே இல்ல, இனிமேல் நோ ப்ராப்ளம். ஓகே? அப்பா வந்துட்டேன். ஓகே? அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்ட என் பையனுக்கு கடவுளா பார்த்து அனுப்பினவர் தான் கௌதம். அந்த கடவுளே அந்த அப்பாவை பறிச்சுக்கிட்டாரு. இப்ப அவன் அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. பிளைண்ட்னு சொல்வாங்க. லவ் இஸ் ஃபூலிஷ்னஸ்னு உணர்த்த அவன் என் லைஃப்ல வந்தான். Just like any other woman. அவனோட ஸ்வீட் வேர்ட்ஸ், ஸ்வீட் லைன்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். சராசரி பொண்ணுங்க மாதிரி என்னென்னமோ கனவுகள், எல்லா கனவுகளும் நனவாகிறது இல்ல. அவன் கூட என் லைஃபை ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தப்ப
மனசுல இருக்கிற அந்த குயில் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன? இவன் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உன்னோட ஃபிளர்டேஷன்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோனா? ஏய் நோனோ, அருமையான நேரம், மூட கலப்ப, தண்ணீர் வாசனை, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடம், ஒரு சுமாரான பையன், வாக்ஸ் ஸ்டாச்சு மாதிரி ஒரு பொண்ணு, வாட் ஸ்டாப்பிங்கும் திட்டுது. அந்த குயில் மனசு நோக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கலாமா? நான் கிளம்புறேன். an idle mind is the devil workshopனு சொல்வாங்க. ஏதோ ப்ராஜெக்ட் நம்ம ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொல்லியேன்னு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வந்தேன். இதுவும் ப்ராஜெக்ட் தானே? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். அடுத்த மாசம் நம்ம கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் யாருமே போகாத கண்ட்ரிக்கு போய், மனுஷனே இல்லாத தீவுக்கு போய், அங்க நம்ம ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம். East or west, this is the best country and this is the best moment. Hey. ஜெனிஃபர் லோபஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறீங்க, ஆனா பண்றி பை காலத்து மைண்ட் செட். இல்ல சாண்டி, தெரியாம தான் கேட்குறேன். கல்யாணத்துக்கு புடவை வாங்கும்போது கூட 10 கடை ஏறி 10 புடவையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குறீங்க. அதே கல்யாணத்துக்கு செருப்பு வாங்கினா கூட 4 செருப்பு போட்டு பார்த்துட்டு தான் பில்லே பண்றீங்க. அதே மாதிரி கல்யாணம் அப்பளையும் கல்யாணத்துக்கு முன்னால ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஏன் தோண மாட்டேங்குது? மை டியர் would be. would be that's the answer. இப்போ நீ எனக்கு would be தான். அதாவது you would be my husband or you would not be my husband. அப்ப கருத்து என்ன? அதாகப்பட்டது my lord. என் கழுத்துல 3 முடிச்சு ஏறினதுக்கு அப்புறம் நான் உங்கள் மனைவி என்று ஆன பிறகுதான் மத்ததெல்லாம். ஓ, புரியுது. இப்ப நான் மனசளவுல நீ தான் வைஃப்னு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. எஸ், கட்டினா சந்தியாவை தான் கட்டுவேன், தொட்டா சந்தியாவை தான் தொடுவேன். இந்த ஜென்மத்துல சந்தியா தான் என் மனைவி. பட் உனக்கு என்ன மைண்ட் செட்? சொல்லு சந்தியா. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம கல்யாணம் நின்று போனா, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ற சிச்சுவேஷன் வந்தா நம்ம ஃப்ரெஷ் பீஸா போகணும், அப்படிதானே? சாச்சா, ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படியா? சந்தியா, இந்த கல்யாணம் தாலி இதெல்லாம் ஒரு சடங்கு தான். நாங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டோம்னு ஊருக்கு தெரியறதுக்கு. தட்ஸ் ஆல். எப்போ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ நீ தான் என் காதலி, மனைவி, எல்லாமே ஆயிட்ட. சாரி, நீ எனக்கு அப்படி இல்லடான்னு சொல்லிட்டு நான் பேசாம இருந்தேன். அவனோட மார்க்கெட்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவன் கனவை நனவாக்குனா. மண்ணில் தண்ணீர் துளிப்பட்டதும் மண் வாசனை, பெண்ணில் தண்ணீர் துளிப்பட்டதும் என் யோசனை. தண்ணீர் தொட்ட இடம் நான் தொட வேண்டும், தண்ணீர் தொடாத இடமும் நான் தொட வேண்டும். முழுவதுமாக நினைந்த பின் முக்காடு எதற்கு? இனி உனக்கு இந்த ஆடைதான் எதற்கு? முத்தத்தில் தொடங்கி முத்தெடுத்து முற்றும் வைப்போம் வா. சாண்டி, சாண்டி. அவன் என் கூட பெட்டை ஷேர் பண்ணிக்கிறத பத்தி கனவு கண்டுட்டு இருந்தான்.